சிம்மராசி பூர நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 2ல செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாசம் 14ஆம் தேதி செப்டம்பர் 14ல டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு 3ல நிப்பார். அப்ப ராசிக்கு 3ல உங்களோட தொழில் ஸ்தானத்தை 8ஆம் பார்வையா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த 45 நாளுக்கு அப்ப செப்டம்பர் 14ல இருந்து அங்கிட்டு ஒரு 45 நாளுக்கு புதிய ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இவர் கொண்டு வருவார். அப்ப ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ராசிக்கு 3ல தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் நிக்கிறது ஒரு தைரியம் தன்னம்பிக்கையா ட்ரை பண்றதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப கண்டிப்பா வேலை கிடைச்சிருச்சுனாலே நம்மளோட வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும். அதுக்குரிய முயற்சிகளை இன்னொரு 14 நாள் இதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 45 நாள் வேலை கிடைச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. ரெண்டாவது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 35 வயசு உங்களுக்கு போயிட்டு இருக்குது. அப்ப 35 நாளே நீங்க பூர நட்சத்திரம். நீங்க சுக்கிரமாசை அப்போ சூரிய மாசை இப்ப சந்திரமாக தசையில தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. சந்திரமாக தசையில இருக்கிறீங்கனால ஸ்டில் இயற்கை சுபர் உங்களுக்கு திசை நடத்துறது சந்திரமாக தசை மொத்தம் 10 வருஷம். அவர் திசையை முடிக்கிறதுக்குள்ள உங்களை நல்ல ஒரு பொருளாதார நிலையில ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவார். பட் அதுக்குரிய உழைப்பை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேலே ஏறி வருவீங்க. அதுக்குரிய அமைப்புகள் உங்க ஜனன ஜாதகம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். கோச்சார ஜாதகத்துல ராகு பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு சில காரிய தடை தடங்களை உண்டு பண்ணால் கூட அடுத்து குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தவற விட்டுறாதீங்க. சரிங்களா?